இப்போ முருகன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அதற்குண்டான காரக கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் எல்லாருமே ஜோதிட ரீதியாக சொல்றது. அந்த செவ்வாய் ஆட்சி வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேஷமும் விருச்சிகமும். மேஷத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு. விருச்சிகத்துல காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு. இந்த 2 இடங்களும் காலபுருஷனுக்கு 2 பாவங்களே கொண்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த முருகன் வழிபாடு ஆகப்பட்டது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் போகணும். மலை மேலே எந்தெந்த முருகன் கோயில்லாம் இருக்கோ அந்த கோயிலுக்கு சென்று நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள்ல உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். முருகன் ஸ்தலத்திலேயே 6 அறுபடை வீடுகள் இருக்கு. இதுல மேஷராசி அன்பர்கள் முக்கியமா போகக்கூடாத இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். உக்ர தெய்வங்கள்னு சொல்லும்போது பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ பூர்ணா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம முருகன் வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய ராசிகள்னு பார்க்குறப்போ மேஷம் மற்றும் விருச்சிகம் வரும். ஸோ செவ்வாய்னாலே முருகன் தான் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு முருகன் எந்த அளவு பலன் கொடுப்பாருங்க மேம்? கண்டிப்பா. இப்போ முருகன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அதற்குண்டான காரக கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் எல்லாருமே ஜோதிட ரீதியாக சொல்றது. அந்த செவ்வாய் ஆட்சி வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேஷமும் விருச்சிகமும். மேஷத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு. விருச்சிகத்துல காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறாரு. இந்த 2 இடங்களும் காலபுருஷனுக்கு 2 பாவங்களே கொண்டது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு உண்டான அந்த 1ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரை குறிப்பிடக்கூடிய ஒரு இடம். 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆயுள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாதி தொந்தரவு, நீண்ட கால பிரச்சனைகள், அவமானங்களை தரக்கூடிய விஷயங்கள், இதை குறிக்கக்கூடிய இடம். இந்த 2 வேறுபட்ட இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி செய்யும் போது நம்ம முருகன் வழிபாடு மட்டும் சிறந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மேஷராசி அன்பர்கள் மட்டும் முருகன் வழிபாடு செய்தால்தான் சிறந்தது. சரிங்க. இப்போ மேஷ ராசி பிறந்த நபர்கள் எந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப பலன் கொடுக்கும்? ஏதாவது முருகன் வழிபாடு பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ பிரத்யேகமாக இந்த கோயிலுக்கு போனால் பலன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும்? கண்டிப்பா மேஷராசி அன்பர்கள் முக்கியமாக நீங்கள் போகக்கூடிய கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி பெறாரு. சூரியன் உச்சம் ஆகிறாரு. இந்த 2 கிரகங்களும் அந்த இடத்துல இருக்கும்போது காலபுருஷனுக்கு நீங்கள் மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த முருகன் வழிபாடு ஆகப்பட்டது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் போகணும். மலை மேலே எந்தெந்த முருகன் கோயில்லாம் இருக்கோ அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன்னு சொன்னாலே அங்கே மலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ஈஸ்வரன் திருவண்ணாமலை அந்த மாதிரியான ஒரு இடம். முருகன் சொல்லும்போது உங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாயை குறிக்கக்கூடிய கடவுள். அப்படி இருக்கும்போது இந்த மலை மேலே இருக்கக்கூடிய மேஷம்னு சொன்னாலே நம்ம ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக மேஷத்திற்கு உண்டான அடையாளம் பார்த்தீங்கன்னா ஆடு. அந்த ஆடு எப்படி ஒரு மலை மேலே தான் இருக்கும். எப்போதும் அதனுடைய மேய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்கும். அந்த மாதிரியா அந்த ஆடை குறிக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த ராசி மேஷ ராசி இருக்கிறதுனால நீங்கள் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செல்லலாம். எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை முருகன் கோயிலுக்கு போகலாம். அடுத்து சுவாமி மலை, திருப்பரங்குன்றம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு வழிபாடு ஸ்தலம் தான். அதாவது அவங்க அங்கே செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு நிவர்த்தியை தரக்கூடிய ஸ்தலம் சொன்னாலே திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்கு அந்த மலையை குடைந்து அதற்குள்ள தான் அங்கே முருகன் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம். இப்போ பழனி மலை முருகனில் பார்த்தீங்கன்னா ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பழனி மலை முருகன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கே பொதுவாக ஜென்ரலாக நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். ஒரு பிரார்த்தனைன்னு வைக்கும்போது நீங்கள் திருப்பரங்குன்றத்திற்கு போகும்போது மேஷராசி என்பர்கள் நிறைய அந்த வழிபாட்டில் அந்த பிரார்த்தனைகளில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். சரி மேம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சில கோயில்களுக்கு மேஷ ராசியில் இருந்தவங்க போகக்கூடாதுன்னு இருக்கலாம் மேம். இந்த முருகர் கோயிலுக்கு அவங்க போகக்கூடாது.
அப்படி இருந்தால் அது எந்த கோவில், எதனால போகக்கூடாது? கண்டிப்பா முருகன் ஸ்தலத்திலேயே அறுபடை வீடுகள் இருக்கு. இதுல மேஷராசி என்பர்கள் முக்கியமா போகக்கூடாத இடம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகன் பாத்தீங்கன்னா அங்க ராஜ அலங்காரத்துல இருப்பார். ஆனா மேஷராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம். குரு அதாவது தகப்பனுக்கே போதனை செய்யக்கூடிய இடம் வந்து அங்க முருகன் வந்து அங்க அந்த மாதிரி ஒரு அவதரித்த தலம்ன்றதுனால அந்த திருச்செந்தூர் முருகனை நீங்க மேஷராசி என்பர்கள் நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விரய செலவுகள் அதிகமாக காத்துட்டு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சில மேஷராசி என்பர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திப்பாங்க. அவங்க அன்னைக்கு நாள் முழுவதும் நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க. கடைசி தரிசனம் கிடைக்காது. தரிசனம் கிடைக்காம அப்படியே முருகனை பார்க்காம கூட வெளியில வந்த ஒரு நாட்கள்லாம் இருக்கும் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரி மேஷராசி என்பர்கள் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணவே கூடாது. பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளும் விரய செலவுகளும் அதிகமா இருக்கும். சரி மேம், இப்போ விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்கு எந்த முருகர் கோயிலுக்கு போகணும் மேம்? விருச்சிக ராசிக்கு நான் முதலையே சொல்லிட்டேன். மேஷராசி அன்பர்கள் மட்டும்தான் முருகன் கோயிலுக்கு முருகன் ஸ்தலத்துக்கு போடும். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல இடமா கிடையாது. முழுவதுமான மறைவு ஸ்தானம்னு சொல்லும்போது 100% அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம்னாலே அது 8ஆம் இடம் தான். அந்த காலபுருஷனுக்கே 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது நீங்க அங்க என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் விருச்சிகராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். உக்ர தெய்வங்கள்னு சொல்லும்போது அங்க செவ்வாய் ஆட்சி பெறாரு. ஆட்சி பெறும்போது நான் எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படி இருக்கும்போது நீங்க காளியை வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கு உகந்த ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன், காளி, வராகி இந்த மாதிரியா இருக்கு. சாந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடியது முருகன். முருகன் சொன்னாலே அழகுதான். அதுலேயும் அந்த அழகு மூலமாக நிறைய ஒரு பிரார்த்தனைகளை நம்ம நிறைவேற்றலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அந்த காளியை அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னாலே மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க இந்த காளிக்காக நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதுன்னு தேவையில்லை. சில பேர் காளியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா மேடம்? ஏன்னா வீட்டில் அந்த அளவுக்கு ஒரு சுத்தபத்தமாக நம்ம இருக்கிறது இல்லை அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றோம், அந்த மாதிரிலாம் இருக்கு. காளிக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையெல்லாம் கிடையாது. நீங்க மனதார சுத்தமா இருந்தீங்கன்னாலே காளியினுடைய அருள் முழுவதுமா கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்கள் முழுமையாக உக்ர தெய்வங்களை தான் வழிபாடு பண்ணணும். உக்ர தெய்வங்களை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சரிங்க, இப்போ உக்ர தெய்வம் சொல்லியாச்சு, அதுக்கான பிரத்யேக கோயில்கள் ஏதாவது இருக்காங்க? கண்டிப்பா உக்ர தெய்வங்கள் நம்ம காளி சொல்லிட்டோம். காளி கோயில், பத்ரகாளி அம்மன் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே சமயத்துல வாராகி வழிபாடு பண்ணலாம். வாராகி வழிபாடு பார்த்தீங்கன்னா ஒரு சால சிறந்தது. இந்த செவ்வாய்க்கு உண்டான அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது விருச்சிகராசி என்பர்கள் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம். வாராகி அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அதுல ஒரு நல்ல ஒரு திருப்தியும் இருக்கும். அதே சமயத்துல ஆத்மார்த்தமா பண்ணும்போது பலன்களும் முழுவதுமா கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் நீங்க வாராகி வழிபாடு பண்ணினீங்கனாலே அந்த அம்பாள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. நீங்க கேட்ட நேரத்துக்கு கிடைத்த நேரத்திற்கு அப்படியே அம்பாள் வந்து கண்ணு முன்னாடி நிப்பா. வாராகிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சை பெரிய கோயில்ல உங்களுக்கு அந்த வாராகியோடைய ஸ்தலம் இருக்கு. அந்த பெரிய கோயில்லையே பார்த்தீங்கன்னா ஒரு வாராகியோட ஒரு சன்னதி இருக்கு. அந்த கோயில்ல நீங்க பிரார்த்தனைகள் வாங்கி பிரார்த்தனைகள் வச்சுக்கலாம். அதே சமயத்துல அதுக்கு நீங்க புடவைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு புடவை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் விருச்சிகராசி அன்பர்கள் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம வந்து மேஷத்துக்கும் விருச்சகமான பிரத்யேக கோயில் பற்றி பார்த்துட்டோம். இது நம்ம நேர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குமா? ரொம்ப நன்றி. வணக்கம் சார், நன்றி.